அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட யூடியூப் செஷனில் டியூஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சிலபஸ் மற்றும் சோர்ஸ் மெட்டீரியல் என்ன, அந்த சப் டாபிக் என்னெல்லாம் படிக்கணும், ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக டியூஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமில் ரைட்டாப்பா இந்த சைக்காலஜி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு கேட்குறாங்க, அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கேட்குறாங்க. ரைட்டா? சைக்காலஜி ஜென்ரலாக நம்ம 60 கேள்விகள் பார்க்குறோம், கரெக்டாப்பா? இந்த 60 கொஷின்ஸில் நமக்கு 40 கொஷின் தான் ஆக்சுவலாக சைக்காலஜி, ரைட்டா? இந்த சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 வினாக்கள் வருதுப்பா. இந்த 60 வினாக்களில் இந்த 40 கொஷின் தான் நம்ம ஜென்ரலாக உளவியல் சார்ந்த கேள்விகள் கேட்குறோம். அந்த 20 கேள்விகள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ப்பா, இந்த தமிழ் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு 10 கொஷின் கேட்குறோம். அப்போ இந்த 40 கொஷினுக்கான சோர்ஸ் என்ன, இதுக்கான சிலபஸ் என்ன, இது என்னென்ன சப் டாபிக் இருக்குது, ரைட்டாப்பா? அந்த சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த 40 கொஷின் சைக்காலஜி உளவியல் சார்ந்த வினாக்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ரைட்பா? அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்ன லாங்குவேஜ் 20 கொஷின் கேட்குறது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு இருக்கும், ரைட்டாப்பா? இதுதான் நம்ம தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்னு கொஷின் கேட்குறோம், ரைட்டா? ஸோ தமிழ்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படி இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறா அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின், ரைட்டா? இன்னைக்கு இதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. சைக்காலஜில வரக்கூடிய அந்த 40 கேள்விகள் என்ன, ரைட்டாப்பா? இந்த மொழி பாடங்களை தவிர வச்சிருக்கக்கூடிய 40 கேள்விகளை சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன சப் டாபிக் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்போம், லாஜிக்கல் அனாலிசிஸ், ரைட்டா? இதுல என்னென்ன சப் டாபிக் படிக்கணும் அதை நான் ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். அடுத்து என்ன இருக்கும், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா கணிதம் சார்ந்த வினாக்கள். அப்புறம் மென்டல் எபிலிட்டின்னு இருக்கும், அறிவு கூர்மை சம்பந்தமான வினாக்கள், ஓகே, ரைட்டாப்பா? அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னு இருக்கும்பா, கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கையாளும் முறை, இந்த மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படியே டாபிக் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். நான் அந்த லாஜிக்கல் அனாலிசிஸையும் அந்த மென்டல் எபிலிட்டின்னு சொல்றேன், நம்ம அறிவு கூர்மைன்னு சொல்றோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பார்த்துலாம். இந்த 40 வினாக்கள்ல இது 4 செக்ஷனா ஒன்று பிரிக்கிறேன்பா. ஒன்று லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ரெண்டாவது என்னப்பா நம்ம பார்த்தோம், மென்டல் எபிலிட்டி, அதாவது அறிவு கூர்மை சார்ந்த வினாக்கள், ரைட்டா? மூணாவது பார்ட் என்னப்பா, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல், இந்த கணிதம் சார்ந்த வினாக்கள். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, தகவல்களை கையாளும் முறை அப்படின்னா என்ன. இந்த 2 டாபிக்கு என்னென்ன சோர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம், என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிச்சே ஆகணும், அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம், ரைட்டாப்பா? இப்போ இந்த லாஜிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் இந்த மென்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்லலாம். இது செப்பரேட்டா பார்க்கணும், மொத்தமா பார்த்துருவோம். இதுல என்ன திசை அறிதல் சொல்லுவாங்கப்பா, டைரக்ஷன் சொல்றோம்ல, அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட்டா? திசை சம்பந்தமான வினாக்கள், அதாவது டைரக்ஷன் சென்ஸ், ரைட்டா? இது ஒரு முக்கியமான சாப்டர். அடுத்தது பிளட் ரிலேஷன் சொல்றாங்களப்பா, இந்த உறவு முறைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெகுலராகவே இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சொல்லிடுறேன், ரைட்டா? பிளட் ரிலேஷன், ரத்த உறவு முறைகள் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? ரைட்டாப்பா? ரத்த உறவு முறைகள் இது சார்ந்த வினாக்கள் நமக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இல்லை முக்கியமான சாப்டர்னா இந்த மாதிரி ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ரேங்கிங் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்னன்னா தரவரிசை, ஒரு கிளாஸ்ல எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, அவன் மேலிருந்து எத்தனாவது ஓகேங்களா இடத்துல இருக்கான், ரேங்க்ல இருக்கான், அந்த மாதிரி வினாக்கள் வரும், ரைட்டாப்பா? தரவரிசை வினாக்கள், இல்லைன்னா இதே வரிசை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பேரிசன் டைப்னா என்னன்னாப்பா, இப்போ யாரோட ஹைட் அதிகம், யாரோட மார்க் அதிகம், யாரோட மார்க் கம்மி, இந்த மாதிரி ஒரு 2 கம்பேரிசனை ஒப்பிட்டு ரைட்டா வினாக்கள் வரும், ரைட்டா? இது ஒப்பிடல் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? அது கம்பேரிசன் டைப் ரீசன், ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பேரிசன் டைப் எப்பயுமே மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க 40ல், ரைட்டுங்களா? ஸோ அடுத்த ஓகேங்களா? ஸோ சாப்டர் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக அந்த பிக்சர் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, ரைட்டா? எத்தனை சதுரங்கள் இருக்கு, ரைட்டா? எத்தனை செவ்வகங்கள் இருக்கு, இப்படிலாம் கூட நமக்கு கேள்விகள் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் வெர்பல் ரீசனிங் சொல்றீங்களா, விஷுவல் ரீசனிங்னா
ரைட்டாப்பா? அந்த பிக்சர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கேள்விகள் வரணும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த ஆல்பா நியூமெரிக் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எண் எழுத்து காரணம், அதாவது ஆல்பா நியூமெரிக்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. ரைட்டா? அதாவது என்னன்னா ஒரு எழுத்துக்கள் கொடுத்துட்டு நம்பர் கொடுப்பாங்க. ரைட்டாப்பா? அதுக்கப்புறம் கோடிங் டீகோடிங், இது ஒரு டாபிக் இருக்கு. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இப்படி மாத்துறான், இதே வார்த்தையை எவ்வாறு மாற்றுவாய் அப்படி கேள்வி. ரைட்? அதெல்லாம் ஒரு முக்கியமான வினாக்கள் எஸ்ஐல சைக்காலஜில அதில் இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து இந்த டைஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா, பகடை கணக்குகள் அப்படின்னு சொல்றோம்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஸ் வச்சு கொஸ்டின் வரலாம். அப்புறம் முக்கியமான டாபிக் நமக்கு என்னன்னா நம்பர் சீரீஸ்பா. ஓகே, என்ன கேள்வி வரல? நம்பர் சீரீஸ், அதாவது ஒரு நம்பர் சீக்வன்ஸ்ல விடுபட்ட எண் என்ன, இல்ல ராங் நம்பர் என்ன அப்படிலாம் கொஸ்டின் வரும். ஆட் மேன் அவுட் என்ன, வித்தியாசமான எண்ணை கண்டறி. ஓகேங்களா? அடுத்த எண்ணை கண்டறி. இந்த மாதிரி எண் வரிசைகள் தொடர்பாக கேள்விகள் ஜென்ரலாகவே இம்பார்ட்டன்ட். இது பாருங்கப்பா. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பசில்ஸ்பா, இந்த புதிர்கள் சம்பந்தமான வினாக்கள். ரைட்டாப்பா? நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிடுவாங்க. இப்போ ஏ அப்படின்னு ஒரு ஓகேங்களா டீச்சர் இந்த பாடங்களை எடுக்கிறாரு, பின்னு ஒரு ஆசிரியர் இந்த பாடங்களை எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில வினாக்கள் வரும். இதெல்லாம் பசில்ஸ், புதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்று அரித்மெட்டிக் பசில்ஸ்ன்னு வரும்பா, எண் சார்ந்த. ரைட்டாப்பா? எண் சார்ந்த ஓகேங்களா புதிர்கள் வரும்பா. இது அரித்மெட்டிக் பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரித்மெட்டிக் பசிலுக்கு பெஸ்ட் புக் என்னன்னாப்பா, இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு ஒரு புக் இருக்குப்பா. இந்த ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு புத்தகம் என்னன்னா நான் வெர்பல் வெர்பல் ரீசனிங், அதான் புக்கு. ஸோ அதில் இருக்கு இந்த அரித்மெட்டிக் பசில்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதில் செக் பண்ணீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ரைட்டாப்பா? நீங்க 2010 எஸ்ஏ எக்ஸாம்ல இதுல இருந்து மட்டுமே ஒரு 7-8 கொஸ்டின், 100 கொஸ்டின்ல இந்த 7-8 கொஸ்டின் அப்படியே இதே புத்தகத்துல இருந்து அவன் எடுத்திருப்பான். ரைட்டா? வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங். இப்போ இந்த டாபிக் எல்லாமே எங்க கவர் ஆகும்பா, வெர்பல் நான் வெர்பல் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஆர்எஸ் அகர்வால் இருக்கு. ரைட்டா? ஸோ அதை தாண்டி நம்மளோட கோச்சிங் சென்டரில் இந்த புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. நம்மள்ட்ட என்னன்னா தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட இருக்கும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரைட்டா? அப்போ நம்ம இப்போ என்னப்பா டாபிக் பார்த்துட்டு வரோம், லாஜிக்கல் அனாலிசிஸ், மென்டல் அபிலிட்டி சேர்த்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் இதை நம்ம பார்த்துட்டு வரோம். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ரைட்பா? அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டின்னு இருக்குல்லப்பா, தகவல்களை கையாளும் முறை. நீ அந்த 40 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா நீ லாஸ்ட் 2 எஸ்ஏ எக்ஸாம்ல மினிமம் 8 to 10 கொஸ்டின் கேட்டிருக்காம்பா. இது என்ன டாபிக்ல நமக்கு கொஸ்டின் வருதுன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டாபிக் வருது? டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஒன்றும் இல்லை. ரைட்டா? இது நம்ம என்ன டாபிக்ல சொல்லுவோம்னா பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டை விளக்கப்படம் இது சம்பந்தமாக கொஸ்டின் வரும். இல்லைன்னா என்னப்பா சொல்லலாம், பை டயக்ராம் வட்ட விளக்கப்படம் சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் வரும். ரைட்? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா இது. ஓகேங்களா? அடுத்தது டேபுலேஷன் சொல்றப்ப அட்டவணை வச்சு கொஸ்டின்லாம் கேட்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல, லைன் சார்ட்னு சொல்லலாமா, கோட்டு விளக்கப்படம் சொல்றோம்ல. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். அப்போ இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி 40 எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுடுறான். அது என்ன டாபிக்ல கேட்கறான்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷன். அதுல எப்படிலாம் கொஸ்டின் வருதுவா, பார் சார்ட், பை சார்ட், டேபுலேஷன், லைன் சார்ட். நம்ம தமிழ்ல சொன்னது பேர் கோட்டு விளக்கப்படம், இது அட்டவணை சார்ந்து, இது வட்ட விளக்கப்படம் சார்ந்து, இது என்னவா சொல்றா பட்டை விளக்கப்படம் சார்ந்து வினாக்களை கொஸ்டின் கேட்கறான். வேற எப்படி இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி நம்ம கேட்கலாம்னா, நமக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்றான்பா, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்றோம். ரைட்டா? ஒரு 5 லைன் ஒரு 6 லைன். ரைட்டா? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 5 வினாக்கள் ஓகேங்களா கொஸ்டின் கேட்குறான். ரைட்டா? இது ஓகே என்ன சொல்லணும்னா முற்றிலும் ஓகே சரியானது. ரைட்டாவா? ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஒருவேளை தவறாக இருக்கலாம். ரைட்டாப்பா? அடுத்து டேட்டா இன்டிகேட். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்து கேள்வி கேட்குறாங்கப்பா. அப்போ இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எப்படி 2 விதமாக வரலாம். டேட்டா இன்டர்பிரேஷன் வச்சு வரலாம், இல்லைன்னா நம்ம என்னமா சொல்லலாம், இந்த மாதிரி சில பேசேஜை கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு ஒரு 5 வினாக்கள் 3 வினாக்களை கேள்வி கேட்கலாம். ரைட்டா? அப்போ இம்பார்ட்டன்ட் இதுதான்பா, டேட்டா இன்டர்பிரேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இதுல அடுத்த டாபிக் நமக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ். ரைட்டாப்பா? இந்த எண் பகுப்பாய்வுன்னு சொல்றாங்களா, இது ஒண்ணு மேக்ஸ்பா.
என்ன சொல்றோம்? மேக்ஸ். நம்ம ஸ்கூல் புக்கு படிச்சிருக்கீங்களா? 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சாப்டர். அப்போ ஸ்கூல் புக்ல எல்லாத்தையுமே படிக்கணும்னா தேவையில்லைப்பா. இப்போ நான் சொல்ற 6th புக்குன்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன அதில் ஃபாலோ பண்ண முக்கியமா? ரேஷியோ, விகிதம், விகிதாச்சாரம் சொல்றோம்லவா, அந்த டாப்பிக்கை ஃபாலோ பண்ணும். ரைட்டா? இப்போ 6th புக்கில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். ரைட்டா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அதே மாதிரி இந்த 6th 7th 8th லாஸ்ட் சாப்டர் பா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. என்ன டாபிக் பா இருக்கு? தகவல் செயலாக்கம். இந்த டாபிக்கை நல்லா படிங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா என்ன? தகவல் செயலாக்கம். நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல கூட என்ன பண்றேன், ஸ்கூல் புக்ல இருந்து 6ல இருந்து 10 வரை என்னென்ன படிக்கணும், ஸ்கூல் புக்ல ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸை மட்டும் கிராஃப்டடா வச்சு ஒரு செஷன் நம்ம பார்க்கலாம். அதுல ஸ்பெசிஃபிக்கா என்னெல்லாம் இருக்கு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்னென்ன முக்கியமான டாபிக், 6th புக்ல ரேஷியோ, ஒரு பேசிக்கா மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னு இருக்கும்பா. இந்த அளவியல் சொல்றோம்ல, அது பேசிக்கா அது படிச்சுக்கலாம், யூஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கும், லாபம் மற்றும் நஷ்ட கணக்குகள், ஒரு 6ஆம் வகுப்புலயே இருக்கு. ரைட்டா? அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக்கை நீங்க பார்க்கணும். அப்போ 6th புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க இந்த விஷயம் எல்லாமே பார்க்கணும், கவர் பண்ணணும். ரைட்டுங்களா? ரைட் வா. அடுத்தது ஒருவேளை 7th புக்கை ஃபாலோ பண்றேன்னா அதுல பேசிக்கா என்ன இருக்குன்னா சதவீத கணக்குகள் இருக்குப்பா. பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக்காக பார்த்து, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு அட்லீஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஃபார்முலா, ரைட்டாப்பா, அதில் இருக்கக்கூடிய சால்வ் எக்ஸாம்ல பாருங்க. அதுமாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து, ரைட்டாப்பா, நீ எக்ஸசைஸை சால்வ் பண்ணா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. சால்வ் எக்ஸாம்பிள்ஸை நல்லா பாருங்க. ரைட்டா? அப்பல 7th புக்ல வேற என்ன முக்கியமா இருக்குன்னாப்பா, டைரக்ட் இன்டைரக்ட் மெத்தட், அதாவது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. ரைட்டா? இதனால முக்கியமான டாபிக் இது. இது டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு ஃபவுண்டேஷன் தான். இது என்ன டாபிக் பா? நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு. இதை வந்து படிச்சுங்க. ரைட் பா. அப்போ 7th புக்ல முக்கியமா சொல்லணும்னா பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைரக்ட் இன்டைரக்ட், இந்த விஷயங்களை கிளியரா பார்த்தா போதும். ரைட்டா? அதுக்கப்புறம் இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும்பா. புள்ளியல்னு சொல்றோம்ல, அந்த புள்ளியல் சராசரிகள் சம்பந்தமான ஒரு வினாக்கள் இருக்கும். ஆவரேஜ்னு சொல்றோம்ல, இந்த ஆவரேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். மீன், மீடியன், மோட், இந்த மாதிரி சொல்றோம்ல, இந்த மாதிரி சில வினாக்கள் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பா. இதை ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன சப் டாபிக் இருக்கும்? மீன், மீடியன், மோட். 7th புக்லயே இருக்கும், ஒரு பேசிக்கா இருக்கும். ரைட்டா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் பா. அடுத்து 8th புக்கு. 8th புக்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான டாபிக் நம்ம டைம் அண்ட் ஒர்க் ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல கூட நான் சொன்ன மாதிரி சால்வ்டு எக்ஸாம்பிள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டா? அதே மாதிரி புக் பேக் இருக்குல்லப்பா, அதை வந்து கிளியரா பாருங்க. டைம் அண்ட் ஒர்க் அதை தாண்டி நீ 8th புக்ல ஒரு பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம டைம் அண்ட் ஒர்க் ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நல்லா பார்த்துக்கலாம். ரைட்டா? அதுல 8th புக்ல அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. தகவல் செயலாக்கம்னு சொன்னால இது கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ரைட்டா? இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதுலயே பேசிக்கா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஓட ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, இது நல்லா பாருங்க. ரைட்டா? அதுல 6th புக் எடுத்தாலுமே அந்த ஸ்கொயர், சர்க்கிள், எத்தனை ட்ரையாங்கிள் சொல்றோமோ அதுல வெறும் 6th புக்லயே இருக்கு. எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, ரைட்டா, எத்தனை செவ்வகங்கள், எத்தனை வட்டங்கள், இந்த மாதிரி கேள்விலாம் 6ஆம் வகுப்புலயே இருக்கு. ரைட்? இதெல்லாம் ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக் நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்கான். ஸோ அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பா. ரைட்டா? அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் புக்குப்பா. நம்ம ஸ்கூல் புக்ல 9th புக்ல ஃபுல்லாவே பார்க்கணுமா அப்படின்னா நீங்க எல்லாத்துலயுமே அட்லீஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்பா. நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸையும் சால்வ்டு எக்ஸாம்லையும் பார்க்கலாம். பட் 9th புக்ல நமக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் இருக்கும். அதாவது ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெய்யெண்களின் தொகுப்பு, அந்த டாபிக் ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இதுல என்னன்னா நமக்கு இந்த ஆவரேஜ்னு சொல்றோம்னா சராசரி சார்ந்த கேள்விகள் வரும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இந்த டாபிக்கை பார்த்துங்க. அதுல ஜென்ரலா
ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள் நம்ம எப்பயுமே கொஸ்டின்ஸ் கேட்பான். ரைட், நம்ம எஸ்ஏ எக்ஸாம் வயது கணக்குகள் எப்பயுமே ஒரு கன்சிஸ்டண்டா வரக்கூடிய ஒரு டாபிக் தான். இந்த டாபிக் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல நமக்கு தனியா இருக்காது. ஒரு அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் எடுத்துன்னு வச்சுங்களேன், அதுல 9th புக்ல இருக்கும், ஓகே 10th புக்ல இருக்கும். அதுக்குள்ள ஏஜஸோட சில கொஸ்டின் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் இருக்குப்பா. நீ 8th 9th 10th எடுத்தாலுமே ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தாண்டி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும், அதுதான் பெஸ்ட். ரைட்டா? ரைட்டுப்பா. அதுவே 10th புக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம அதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏபிஜிபில ஒரு டாபிக் இருக்கும்பா. அந்த ஏபிஜிபியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர்கள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன டாபிக் இருக்கும்? சிறப்பு தொடர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. ரைட்டா? அப்போ ஜென்ரலா நமக்கு வந்து இதுல எது இம்பார்ட்டன்ட்? இந்த 4 டாபிக் சொன்னலப்பா, என்னெல்லாம் பார்த்தோம்? ஒன்று லாஜிக்கல் அனாலிசிஸ், அடுத்தது என்னவா பார்த்தோம்? மென்டல் எபிலிட்டி. இது 2 பேர் சேர்த்து நம்ம ஒரே டாபிக்கா நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் தான் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அந்த பை சார்ட் எல்லாம் சொன்னோம்ல. இதுல வெயிட்டேஜ் நமக்கு எப்பயுமே நமக்கு டிஎன்எஸ்ஆர்பி எதுக்கு வெயிட்டேஜ் தராங்கன்னா இந்த 2 டாபிக்கு எப்பயுமே உங்களுக்கு வெயிட்டேஜ் உண்டு. இந்த லாஜிக்கல்ல வேற என்ன நீங்க பார்க்கணும்? சிலாஜிசம்னு ஒரு டாபிக் இருக்கும்பா. லாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சிலாஜிசம் இந்த வெண்டேகிராம்லாம் வரையில ஆல் மென் ஆர் டான்சர், ரைட், ஆல் டான்சர்ஸ் ஆர் பிளேயர், இந்த மாதிரிலாம் நமக்கு சில கேள்விகள்லாம் வரும். ரைட்டாப்பா? ஸோ இதெல்லாம் சிலாஜிசம் சொல்லுவாங்க. இந்த லாஜிக்ல உங்களுக்கு மேட்ச் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி இதுல வேற என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட்னா ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. ஓகேங்களா? என்ன டாபிக்? ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், எழுத்து வரிசைகள். ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ரைட்டா? அதுல ஒரு டிக்ஷனரி ஆர்டரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? இப்ப இதில் ஓகேங்களா ஒரு 5 வார்த்தை கொடுத்துட்டு 3ஆவதாக வரக்கூடிய வார்த்தை என்ன, முதலில் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இது வந்து டிக்ஷனரி ஆர்டர், இதெல்லாம் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாவே கேள்விகள் கேட்கறாங்க. ரைட்டாப்பா? அப்போ லாஜிக்கல் மென்டல் எபிலிட்டியில் நீங்கள் அந்த பிளட் ரிலேஷன் நிறைய படிங்க. நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் சென்சிங், அந்த ரேங்கிங், பசில்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் நல்லா பார்த்தாலும் போதும். ரைட்டா? நமக்கு என்னன்னா இந்த டாபிக் எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக் RS அகர்வால் வெர்பல் ரீசனிங். பட் என்னென்னா அது ஓகேங்களா, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 800 பேஜஸ், ஒரு 1000 பேஜஸ் இருக்கும். அவ்வளோலாம் நீங்கள் படிக்க வேணும். ஸோ லிமிட்டடாக நம்ம கோச்சிங் சென்டர்லேயே அழகாக இதுக்கான வகுப்புகள் ஓகேங்களா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான மெட்டீரியல ஒரு கம்பைலேஷனா இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனோட கிளியரா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாலுமே போதும். ஓகேப்பா? அடுத்த யூடியூப் செஷன்ல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.